தூய ஆவியாரை திருப்பியதாலே ஆமென். இந்த காலை மரபு வழிபாட்டுக்கு வந்திருக்கின்ற இந்த யாவரையும் மூவர் கடவுளை திருப்பியதாலே வாழ்த்தி வரவேற்றேன். இந்த மரபு வழிபாடானது திருச்சபை 3ஆம் வழிபாட்டு பகுதியை பின்பற்றி நடைபெறும். வழிபடுவோம் வாரி புத்தகத்தில் பக்கம் என்பது தேவங்கள் செய்வோம். எங்கள் பெற்றோராம் அன்பின் கடவுளை இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டின் கூட எங்கள் வாழ்வுக்கும் எங்கள் திருப்பணிக்கும் உணவற்றக்கூடிய வார்த்தைகளை நாம் கருத்தாய் கேட்க எங்களுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் இறுதி வரை நம்முடைய இருட்டநிலையை உணர நன்றிகிறார்கள். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியை வெளிப்படுகிறோம். அன்பின் கடவுளே ஆமென். கடவுளை போற்றுவதற்குரிய நாம் யாவரும் எழுந்திருந்து கீர்த்தனையர் 86 சுந்தர பரமதேவர் மைந்தனேச கிறிஸ்துவுக்கு இந்த பாடலை யாவரும் எழுந்திருந்து நினைவு பார்ப்போம். புகழ்பாடலோடு அவர்தம் யுத்தத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். வாருங்கள், தாழ்வடைந்து அவரை விடுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாடுவோம்.
நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம் திருமுன் எங்கள் வணக்கத்தையும் நன்றியையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் மீறுதல்களை உண்மையாக அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் அன்றாடவும் உதவி செய்யும். உம் திருச்சொற்களை நாங்கள் கேட்கும் போது உம் அன்பின் பெருமையை மிக உண்மையாக அறிந்து கொள்ளவும் உம் அருளின் கனிகளை எங்கள் வாழ்வில் காட்டவும் அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் நம்முடைய பிள்ளைகளை உணர்வோம். பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். நம் தலைமைக்கு நம்முடைய வலிமையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். சற்று நேரம் அமைதியாக நாம் நமது தனிப்பட்ட பிள்ளைகளை அறிக்கை செய்வோம். யாரும் சேர்ந்து சொல்வோம். கடவுளே, எங்கள் தீவினை முற்றிலும் தீவுபடியே எங்கள் பாவத்தை போகும்படியே எங்களை தூய்மைப்படுத்தியறோம். ஏனெனில் எங்கள் குற்றங்களை நாம் உணர்கிறோம். எங்கள் பாவம் எப்போதும் எங்கள் கண்முன் நிற்கின்றது. நமக்கு எதிராக நாம் விடுதல் செய்தோம். பார்வையில் தண்டனை தீர்ப்பில் நீ மாசுபடாய் விளக்குகின்றி. கடவுளே, தூயதொரு உள்ளத்தை மேற்பின் முயற்சியை மீண்டும் எங்களுக்கு அறிவித்தரும். எங்களை தாங்கியரும். திருமணத்தின் புதியை பெற்றுக் கொள்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உண்மையில் பற்றுதலை கொண்டுள்ள மக்களாகி நாங்கள் எல்லா மிருகங்களும் நீங்கி தூய்மையாவதற்கும் அமைதியான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்கள் மீறுதலுக்கு உங்கள் பொறுத்தவர்களையும் எங்களுக்கு அமைதியையும் அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைய மரபு வழிபாட்டுக்கென்று படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமணி பகுதி அது யோபுவின் நூல் பிரிவு 26 திருமொழிகள் 1 முதல் 7 வரை. யோபு பிரிவு 26 திருமொழிகள் 1 முதல் 7 வரை. பில்தாதின் சொற்கள் வீணை. அதற்கு யோபு கூறிய பதில்: என் போன்ற வலிமையற்றவருக்கு எத்துணை துணை புரிந்தீர். ஆற்றலற்ற தோளுக்கு எவ்வளவு துணை நின்றீர். என் போன்ற அறிவற்றவருக்கு எவ்வளவு அறிவுரை கூறினீர். நன்னறிகளை நிறைய காட்டினீர். எவர் துணை கொண்டு இயம்பினீர் இம்மொழிகளை. எவர்த்தம் ஏவுதல் உம்மிடமிருந்து வெளிப்பட்டது. கீழ் உலகின் ஆவிகள் நடுங்குகின்றன. நீர்த்திரள்களும் அவற்றில் வாழ்வனவும் அஞ்சுகின்றன. பாதாளம் கடவுள் முன் திறந்து கிடைக்கிறது. படுகொலி அவர் முன் மூடப்படவில்லை. வெற்றிடத்தில் வடப்புறத்தை அவர் பிடித்தார். காற்றிடையே உலகை தொங்கவிட்டார். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமண பகுதி படித்து நிறைவாயிற்று. கடவுளை உமக்கே மாற்றி கொடுத்தார்கள். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்நிலும் துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேரிடும். இருளாய் தோன்றும் என்றும் சோதனை வரும்.
எங்கள் கற்பாரையும் மீட்பெருமான கடவுளே, என் வாயின் வார்த்தைகளும் இங்கு கூடியிருப்பவர்களின் உள்ளத்தின் நினைவுகளும் உமக்கு உகந்தவையாய் இருப்பதாக. ஆமென். மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் மூவர் கடவுள் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் எனக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட பகுதியானது யோபு பிரிவு 26 திருமொழிகள் 1 முதல் 7 வரை. இந்த பகுதியானது யோபுவின் 8வது பதிலுரையாகும். அவரது நண்பரான பில்தாதுவின் உரைக்கு 3வது பதிலுரையாகும். இது கவிதை நடையிலும் அமர்ந்திருக்கின்றது. இப்பகுதியில் உருவகங்கள் கையாளப்பட்டுள்ளன. பில்தாதுவை யோபு சாடுவதற்கான காரணம் என்ன, துன்பத்தை பற்றிய தெளிவு, கடவுளின் பேரத்து பற்றி இப்பகுதி விளக்குகிறது. திருமொழி 1 முதல் 4 வரை நாம் பார்த்தோம் என்றால் பில்தாதுடைய உரையை யோபு நிராகரிக்கிறார். எதனால் என்றால் பில்தாதுவின் பேச்சுகள் வழி வழியாக வந்த முன்னோர்களின் மரபு ரீதியான ஞானத்துக்கு அழுத்தம் கொடுப்பதாக இருந்தது. எனவேதான் பில்தாதுவின் வார்த்தைகள் யோபுவின் துன்ப நிலைக்கு ஆறுதல் கொடுப்பவையாகவும் துன்பத்திலிருந்து மீண்டு வர செயல்பட தூண்டுவதாகவோ இல்லை. யோபுவின் விளக்கம் குறித்து பிரான்ஸ் டேட்ஸ் என்ற இறையாளர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளின் ஆற்றல் மற்றும் ஞானம் பற்றிய விளக்கம் மனித இனங்களால் அளவிடப்படக்கூடாது என்பதையும், கடவுளுடைய நீதி மனித இனங்களால் கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடாது என்கிறார். திருமொழி 5 முதல் 7 வரை நாம் பார்த்தோம் என்றால் ரபாயும் என்ற எபிரேய வார்த்தைக்கு பிட்ஸ் ஆஃப் த டெத், ஏக ஆவிகளின் இடம். அன்றைய கால கிழக்கு பகுதியில் காணப்பட்ட பாரம்பரிய புனைகளின் இந்த இடம் பற்றி கருத்துகள், அச்ச உணர்வுகள் மக்களிடையே நினைவு வந்தன. இப்பகுதியில் படைப்பாளராம் கடவுளின் ஆட்சிமுக ஞானத்தையும் பேராற்றலையும் யோபு குறிப்பிட்டு இவை அனைத்தும் மக்களுக்கு மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டவை என்பதையும் உணர்த்துகிறார். கால் பிரட்டிகேல் என்ற இறையாளர் கூறும் பொழுது யோபுவின் இந்த வார்த்தைகள் கடவுளின் மாட்சிமைக்கும் ஆற்றலுக்கும் ஞானத்துக்கும் சாட்சியாக இருக்கின்றது என்கிறார். இந்த பகுதியை நாம் இந்திய சூழலோடு புரிந்து கொள்ள வேண்டுமெனில் கர்மா கோட்பாடு. இந்த கர்மா கோட்பாடு என்பது நமக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு முற்காலத்தில் செய்த பாவத்தின் விளைவே என்பதாகும். யோபு இப்பகுதியில் கர்மா கோட்பாட்டிற்கு சவாலாக தனது பதிலுரையை கொடுக்கிறார். நாம் அடிக்கடி விவரிக்க முடியாத துன்பங்களையும் துயரங்களையும் அநீதிகளையும் எதிர்கொள்கிறோம். பல நேரங்களில் இத்துன்பம் ஏன் எனக்கு ஏற்பட்டது, நான் என்ன செய்தேன், தவறு செய்கிற எல்லாரும் நன்றாக இருக்கிறார்களே என நமக்கு ஏற்பட்ட துன்பத்தை நாம் ஏற்க மறுக்கிறோம். யோபு இப்பகுதியில் துன்பத்தின் மத்தியில் இழப்பை ஏற்றுக்கொண்டு படைப்பாளராம் கடவுளை பயபக்தியுடன் அணுகுவதற்கும் கடவுளின் ஞானத்தின் மீது நம்பிக்கை கொள்ளவும் இப்பகுதி நம்மை ஊக்குவிக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் அருகில் இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களில் நமது வார்த்தைகளும் செயல்பாடுகளும் பில்தாது போல் நிவர்த்தி செய்ய முடியாததாகவே காணப்படுகின்றன. கடவுள் எவ்வாறு துன்புறுகின்ற மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் துன்பத்தில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார். எனவே நாமும் யோபுவை போல் துன்ப நேரங்களில் கடவுளை பற்றிய கேள்விகளை எழுப்பாமல் கடவுளின் ஞானத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக, முரண்பட்ட உலகில் அமைதியை கட்டுவோராக, நீதியை நிலைநாட்டுவோராக திருப்பணி செய்வோம். கடவுள் தாமே கேட்ட வார்த்தைகளின்படி செயல்பட நமக்கு உதவி புரிவாராக. அருளுரை நாம் யாரும் எழுந்து நமது பற்றுறுதியை திருத்துவர் பற்றுறுதி வாயிலாக அறிவு செய்வோம். விண்ணை மண்ணையும் படைத்த அனைத்து ஆற்றக்கூடிய உண்மையாக
நன்றி செலுத்துவோம். அன்பின் கடவுளே, நாங்கள் அன்றாடம் சுவாசிக்கும் காற்று, தண்ணீர், நிலம் என யாவையும் படைப்பு அனைத்திற்கும் உருவாய் கொடுத்து அவற்றில் ஒருவரை ஒருவர் சார்ந்து மகிழ்வோடு வாழ இவ்வளவான உலகத்தை படைத்து எங்களிடம் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். அன்பின் கடவுளை, பெருகி வரும் வெறுப்புணர்வு, சுயநலம், அநீதிகள் மத்தியில் திருப்பணியாளர்களாய் நாங்கள் நீதியின் பாதையில் நடக்கவும் அவற்றை குறித்து போதிக்கவும் சிந்திக்கவும் இதை ஏற்படுத்தின இந்த இறைகள் சமுதாயத்திற்காக நோக்கி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கொண்டாடுவோம். நீதியின் கடவுளை, பெண்களுக்கு எதிராக பெருகி வரும் அநீதிகளுக்காக உங்களிடம் கொண்டாடுகிறோம். இந்நிலை மாறவும் பெண்கள் மாண்போடும் மரியாதையுடனும் நீதியுடனும் சுதந்திரமாய் வாழும் பொருளை தருமாறு உங்களிடம் கொண்டாடுகிறோம். அன்பின் கடவுளை, நாங்கள் படிக்கும் ஒவ்வொன்றும் ஒரு உணர்ந்து படிக்க அனுப்புகிறார்கள். நாங்கள் அதை ஆழமாக கற்றுக்கொண்டு எங்கள் திருப்பணி வாழ்விலும் சமூக வாழ்விலும் சிறந்த மனிதமிக்க மனிதர்களாய் வாழ அருள் செய்கிறார்கள். இவை அனைத்தையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். நன்றியையும் மன்றாட்டையும் கொண்டு திரட்டி ஆண்டவர் கற்பித்த மன்றாட்டை யாவரும் சேர்ந்து எடுப்போம். நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் திருவுறவும் நம் ஒவ்வொருவரும் கூட இன்று இருவோமாக. தெய்வ ஆசீர்வாதத்தை பாடலை எழுதி பார்ப்போம்.